வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது அமித்ஷா அவர்கள் நிதிஷை பற்றி பேசிய ஒரு பேச்சு பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் அப்படிலாம் அந்த அர்த்தத்தில் பேசலை அப்படின்ட்டு நிதிஷ்க்கு சப்போர்ட்டாக வராரு. அமித்ஷா வந்து தெரியாமல் பேசி உடனே ஃபோன் பண்ணி ஐயா தெரியாமல் பேசிட்டேன், ஆதரவு இதில் வாபஸ் வாங்கிட போகிறாரு, டக்குன்னு வந்து பேசிப்பா அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அந்த பக்கம் பல்ட்டி அடிச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பீகாரில் நடப்பது என்ன? ஏன் அவசரமாக அமித்ஷா பேசின வார்த்தையை பின்வாங்குறாரு? பீகாரில் இன்றைக்கி வந்து 10 மாதத்தில் தேர்தல். இப்போவே வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் எப்படி ஷிண்டேவை வந்து தூக்கிட்டு நம்ம தேவேந்திர பட்னாவிஸை போட்டிங்களோ அதே மாதிரி பல்ட்டி குமாராக இருக்கார், ரொம்ப நாளாக இருக்கார், இவரை முதல்ல மாற்றுங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணுங்க எல்லாரும். நிதிஷையும் முதலமைச்சராகிட்டு இருந்தால் பிஜேபிக்காரங்க எப்படி சமாளிப்பாங்க? அதனால் பிஜேபியில் வரக்கூடிய 10 மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் பிஜேபி வேலையே செய்யாது அப்படிங்கிறது தான் முதற்கட்ட தகவல். அதாவது இப்போ வந்து நிதிஷ் வந்து இங்கேயே இருப்பாரா இல்லை பல்ட்டியாக போயிடுவாராங்கிறது பெரிய சந்தேகம். நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு போக மாட்டார். அவர் வந்து தேர்தல் முடிஞ்சோன்னு தான் போவார், இப்போதைக்கு போக மாட்டார். பீகாரில் என்ன நடக்கிறது? பீகார் அரசியலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தம் உள்ள 243 தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா பெரிய கட்சி, அது 75 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் 19, இன்னொரு பக்கம் பிஜேபி 84, வெறும் ஜேடியு ஐக்கிய ஜனதா 48 தான். 48 சீட்டை வச்சுக்கிட்டு முதலமைச்சராக இருக்கார். 84 சீட்டு வச்சு பிஜேபி அவருக்கு ஆதரவு தெரியுது. எப்படின்னா அதே மகாராஷ்டிரா ஃபார்முலா தான். ரைட். இப்போ நடக்கக்கூடியது என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்பி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி 19, அங்கே பார்த்தீங்கன்னா ஜேடியு ஒரு 16 இருக்காங்க. இந்த பக்கம் எம்பி தேர்தல் இப்போ நடந்ததில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு 3, இவங்க வந்து ஒரு 4. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அமித்ஷா வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, என்டிஏ தலைவரெலாம் யாரும் நாங்கள் முடிவு பண்ணல, வரக்கூடிய தேர்தலில் 10 மாதம் நடக்கிற தேர்தலில் உங்கள் வியூகம் என்ன, யாரை முன்னிறுத்தி சந்திக்க போகிறீங்கன்னா இன்னும் அதெல்லாம் முடிவு பண்ணலைங்க, நாங்கள் கூடி முடிவு பண்ணுவோங்கிறார். இவர் கூடி முடிவு பண்ணுவோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய திலீப் தேஸ்வா, அவர் தான் பிஜேபி தலைவர், அவர் வேகமாக வந்து இல்லை நாங்கள் வந்து நிதிஷ்குமார் தான் நம்ம தலைவர் அப்படிங்கிறார். என்ன திலீப் தேஸ்வாவுக்கு அப்படி என்ன அக்கறை நிதிஷ்குமார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சுஷில்குமார் மோடி ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, துணை முதல்வர். என்ன பிரச்சனை? எப்பா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2015 அப்புறம் ஜேடியு அதாவது குறிப்பாக பார்த்தா ஐக்கிய ஜனதா தளம் சீட்டே வாங்க மாட்டாங்க. கம்மியான சீட்டை வச்சுக்கிட்டு யாரும் மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காது. 2015 மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கல. அது ஆர்ஜேடிக்கும் கிடைக்கல, பிஜேபி கிடைக்கல. அவங்க 2 பேரும் ஒன்றும் சேர மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கூட போய் கொஞ்ச நாள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ராஷ்ட்ரிய ஜனதாத்தோடு இருந்தார், அது கொஞ்ச நாள் முன்னாடி மோடியோடு இருந்தார், அது கொஞ்ச நாள் முன்னாடி ராஷ்ட்ரிய ஜனதாதளம், இதுக்கு இப்போ மோடியோடு இருக்கார். மாற்றி மோடி அவர்கள் வரும்போது இப்படி ஒரு மோசமான பிரதமரை வரலாற்றில் நான் சந்தித்ததில்லை, அவரை பார்க்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஐயா நிதிஷ்குமார். அவ்வளோ ஒரு கொள்கை குன்று. ஜெயபிரகாஷ் நாராயணா வழிவந்தவர். கால கொடுமை வக்பு வாரிய சட்டத்தை தீவிரமாக இந்நேரம் ஜெயபிரகாஷ் நாராயணா இருந்திருந்தால் என்ன பண்ணுவார்? ஒன்றே வேணாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை படித்தவங்க படிக்காதவங்க 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, படிக்காத அரசியல்வாதிகள் தான் நிறையா நன்மைகள் பண்ணியிருக்காங்க. லல்லு பிரசாத் யாதவ் ஒன்றும் பெருசாக படிப்பில்லை, நிதிஷ்குமார் படித்தவர். நிதிஷ்குமார் லல்லு 2 பேரும் ஜெயபிரகாஷ் நாராயணாங்கிற ஒரு பட்டறையிலிருந்து தான் வந்தவங்க. லல்லுவும் ஊழல் பண்ணியிருக்காரு, நீங்களும் ஊழல் பண்ணுறீங்க. லல்லுவோட ஊழல் வெளியில் தெரிஞ்சு இன்றைக்கி அவர் மாட்டிக்கிட்டார். மாட்டுத்தாவணை வழக்குல நிறைய வழக்கு. ஆனால் நிதிஷ்குமார் மேலே வழக்கு இருக்குது, மூவ் ஆகலை. ஏன்? படித்தவர், புத்திசாலி. யார் அதை வெக்கம் மானம் சூடு சொரணை இது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் சொல்லணும். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். 10 நாளைக்கு முன்னாடி மோடியை நல்லவருங்கிறீங்க, 10 நாளைக்கு அப்புறம் ஐயோ அவர் மாதிரி ஒரு அயோக்கியரே இல்லைங்கிறீங்க. சரி ரைட்டு, மனுஷன் தப்பு பண்ணுறது. அடுத்து ஒரு 10 நாள் கழித்து மோடி ரொம்ப சூப்பருங்கிற. எப்போ அவங்க கொள்கை தான் என்ன கேட்பாங்களே இல்லையா மக்கள்? சரி, எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். அதையும் தாண்டி எப்படிங்க 16 சீட் எம்பியில் ஜெயிச்சாங்க, 19 சீட்டு பிஜேபி ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். மக்கள் போட்டால் ஓட்டாங்கிறதும் தெரியும். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? முதல்ல 2000 வருஷத்தில் வரலாறை பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்தில் முதல் தடவையாக நம்ம நிதிஷ் வந்து முதலமைச்சரானது எப்படி? அன்னைக்கு பிஜேபி நம்ம ஆர்ஜேடி 2 வந்து சேமாக இருக்காங்க, தொங்கு சட்டசபை அமையுது. அப்போ யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணுங்கும் போது ராம்விலாஸ் பாஸ்வான், மறைந்த சிராக் பாஸ்வானோட அப்பா, அவர் முதலமைச்சராக சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, விபிசி கவர்மெண்ட்டில் அமைச்சராக இருக்கார். அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் ஒத்துக்கலை, அந்த டீலுக்கு ஒத்துக்கலை. அப்போ தான் நிதிஷ்குமார் முதல்ல வரார். ஆக்சுவலாக அவர் எல்லாரும் நினச்சது என்னென்னா, சுஷில்குமார் மோடி, பிஜேபியை சேர்ந்த சுஷில்குமார் மோடியை முதலமைச்சர் ஆகலாம் தான் நினச்சாங்க. அவர் ஆக்க முடியல.
நிதிஷ்குமார் என்னைக்கு 2000 வருஷத்தில் வந்தாரோ அன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நிதிஷ்குமார் தான் மாறி மாறி. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2015க்கு அப்புறம் அவர் கட்சியே கரைஞ்சி போச்சு. மொத்தமுள்ள 240 வெறும் 48 சீட்டு. எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குமாரசாமி கம்மியாக சீட்டு வச்சுட்டு முதலமைச்சராக இருந்தாலும் அந்த கதை. அப்போ என்னென்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் மாறி 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 பண்ணிட்டு இருந்தார். இப்போ என்ன சிக்கல் ஆச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிப்பூரில் 2 பீகார் இளைஞர்கள் இறந்தாங்க, ஞாபகம் இருக்கும். அது வந்து நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் அன்னைக்கு அடுத்த நாள் தான் அவர் வந்து ஊர் ஊராக சுற்றுப்பயணம் போகிறது, மக்களை தரிசனம் தேடியதோ ஒரு நிகழ்ச்சி. போனாங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ஊர் ஊராக போய் அவர் பயங்கரமான மாசை காட்டிகிட்டு இருக்கார். சரி, இப்போ வரக்கூடிய தேர்தலில் என்ன நிலவரம்? இது வரைக்கும் ஓகேப்பா. வரக்கூடிய தேர்தலில் இப்போ இந்த தேர்தல் எம்பிலேயே பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் அதிக தொகுதி. இவர் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். பிஜேபி தான் அவர் தூக்கிட்டு வராங்க. அப்போ வரக்கூடிய தேர்தலில் மோடியை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுறதா, நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுறதா? நீங்கள் தான் சொல்றீங்க பல்டி குமார்னு, அவரை வச்சு பிரச்சாரம் பண்ணால் எடுபடுமா? தொடர்ந்து ஒருத்தர் முதலமைச்சராக மாற்றி மாற்றி இருக்காருன்னா மக்கள்கிட்ட ஒரு சலிப்பு வருமா வராதான்? நிதிஷ் என்ன நினைக்கிறாரு? பிஜேபி இருந்தால் நம்மளை காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மிஷினில் என்னென்ன பண்ணுறான்னு அவருக்கு தெரியும், காப்பாற்றி விட்றோன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்மகிட்ட எம்பி இருக்காங்க, பசையாக ஒட்டிடுவோம் இங்கேயே, இதுதான் நல்லது. அதனால் இப்போவும் சொல்கிறோம் போக மாட்டார். பிஜேபி என்னக்காரங்க என்ன கணக்கு போடுறாங்க, ரைட்டுப்பா நாங்கள் வந்து 84 இருக்கோம், 48 வச்சுருக்க நீ சிஎம், நாங்கள் வெளியே இருந்துருக்கணுமா? ஷிண்டேக்கு என்ன நடந்தது கரெக்டாக அதே தானே உங்களுக்கும். ஷிண்டேக்கு என்ன நடந்தது அதே உங்களுக்கு. என்ன கோச்சிட்டு போயிடுவாரா? சரி போகட்டும், கோச்சிட்டு போனால் என்ன பண்ணுவார்? பிஜேபி என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க நிதிஷ்குமார் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு எங்கே போவார்? எங்கே போவீங்க? பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்காம நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்து உங்கள் மேலே இடி நொக்கி எடுத்துருவாங்க போட்டு. இன்னும் ஏகப்பட்ட வழக்கு போடலாம், அந்தளவுக்குலாம் மேட்டர் இருக்குது. அவங்க பையன் நிறையா மேட்டரில் மாட்டிகிட்டு இருக்காரு, பிடிச்சி போடலாம். அப்போ நிதிஷ்குமார் அவர்கள் பிஜேபியை நம்பியிருக்காரு, பிஜேபி நிதிஷ்குமாரை நம்பியிருக்காங்க, கரெக்டாக? அப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க, இப்போவே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பிஜேபி நிர்வாகிகளுக்கு நிதிஷை பிடிக்கல. இவர் என்னப்பா இவர் மட்டுமே அந்த பக்கம் இந்த பக்கம் பல்ட்டி அடித்து ஓடிட்டு இருக்கார், நம்மளாம் என்ன இடிச்சு வாங்கினாங்கிற பேர். சுஷில்குமார் மோடி தலையாய சிறந்தவராக இருக்கார். இப்போ அண்மையில் கேன்சரில் வந்து துணை முதல்வர் இறந்தார், அந்த சாவு கூட இவர் போகல. இப்போ திலீஷ் தேஸ்வாய் ஏன் அவ்வளோ வேகமாக வந்து நிதிஷ்க்கு ஆதரவு அறிக்கை விடுறாருன்னா, ஐயா அமித்ஷா இப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா அப்படின்ட்டு உடனே அவர் அறிக்கை. இல்லை நம்ம நிதிஷ்குமார் மேலே தான், நிதிஷ்குமார் மேலே பணம் கட்டினா இந்த தடவை பெரிய அளவுக்கு அடி வாங்குவாங்க. நீங்கள் என்ன தான் ஓட்டை மாற்றி கீத்தி போடுங்க, இந்த தடவை கொஞ்சம் பிரச்சனை வருங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்து மேலே கண்காணி சிசிடிவி கேமரா கொடுக்கல. இவங்க ரொம்ப அதாவது நான் தாங்கிற கெத்தில் இருக்காங்க. அது கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும், நான் முடிதியாக நம்புகிறோம். ஏன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் 30% வாக்கு வந்து அதிகமாக வாங்கி ஒருத்தன் ஜெயிக்கிறாங்க. 30% வாக்கு எப்படி அதிகமாக வாங்க முடியும்? மகாராஷ்டிராவில் நடந்தது பார்த்தோம். ஹரியானா பஞ்சாபில் வீடியோ ஃபுட்டேஜை கேட்கணும்னா உடனே அடுத்த நாள் சட்டம் போடுறாங்க, வீடியோ ஃபுட்டேஜ் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்போ எல்லாம் தெரியுது, மக்களுக்கு தெரியுது, தேர்தல் உச்சநீதிமன்றத்துக்கு தெரியும்ல, கேட்காமல இருப்பாங்க. அப்போ வரக்கூடிய 10 மாதத்துக்கு அப்புறம் முறையாக தேர்தல் நடந்தால் அது பிஜேபி. அது இன்னொன்று யோசிப்பார். இப்போ பிஜேபி நிதிஷும் இருக்காங்க, நிதிஷ் கட்சி போடுற இடத்துலலாம் கம்மியாக போட்டு இவங்க அதிகமாக போட்டு இவங்க ஃபுல்லாக மெஜாரிட்டியாக ஜெயிச்சுட்டு நிதிஷை ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டா கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதெல்லாம் நடக்கும். பிஜேபி பாம்பின் கால் பாம்பரியம். நிதிஷ் யோசிப்பார்ல, இவங்களை நம்ப முடியாது, நிதிஷை நம்ப முடியாதுன்னு பிஜேபி நினைக்குது, பிஜேபி நம்ப முடியாது நிதிஷ் நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்து இன்னொரு என்ன சொல்கிறாங்க, பிஜேபி தேர்தல் ஆணையத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது சார். ஏங்க சொல்ல முடியாதுங்க, நாளைக்கு நிதிஷ் இந்த பக்கம் வந்துட்டு எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிட்டு ஆமாங்க எனக்கே தெரியும் சொல்லுவார். அவர் எனக்கே தெரியும் அப்படி தாங்க போட்டாங்கன்னு சொல்லிடுவார். அவருக்கு என்ன? அப்போ நிதிஷை நம்பகமான ஒரு பார்ட்னராக வச்சுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? அப்போ நிதிஷோட தான் போய் ஆகணும். நிதிஷோட போனால் பிஜேபியினருக்கு பிடிக்க மாட்டேது. இது வந்து அதனால தான் அந்த வார்த்தை வந்தது. அமித்ஷா வாயிலிருந்து என்ன சொல்லியிருக்கணும்? அமித்ஷா எங்க ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருக்காரு, அவர் தலைமையில் தான் சந்திக்க ஏன் சொல்ல? அதை என்ன கூடி முடிவு பண்ணுவீங்க? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ் அவர் முடிக்கலான்னு நினைக்கிறாரு, இவங்க அவரை முடிக்கலான்னு நினைக்கிறாங்க. வரக்கூடிய பீகார் தேர்தல் களைகட்டும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பீகாரில் இன்னொன்று, பீகாரில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக மறுபடியும் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா சீட்டு பெற்று அது பிஜேபிக்கு பிரச்சனை. ஏன் முதலமைச்சர் ஆகிட்டேன் சார் நான், நீங்கள் வேணான்னா நான் போய் இந்தியா கூட்டணி சேர்ந்துருக்க போகிறேன், முதலமைச்சர் தூக்கிடுவியா? நீ என்ன பண்ணுவீங்க? என்ன முதலமைச்சர் ஆகிட்டேன் நான், ஏதாவது பண்ணிங்கன்னா இந்தியா கூட்டணி சேர்ந்துருவேன். எனக்கு அவர் என்ன சொல்கிறார், எனக்கு அதிகாரம் வேணும், மினிஸ்டர் மத்திய அமைச்சர் எனக்கு தேவையில்லை, பரவாயில்ல ராஜினாமா பண்ணுறேன், நான் வெளில கெத்தை காட்டுறேன், எனக்கு முதலமைச்சர் ஆகணும். ஏன் சொல்ல மாட்டார்? பிஜேபி அப்போ என்ன யோசிக்கும், நாளைக்கு ஓரளவுக்கு இந்த ஆள் ஜெயிச்சாரும் நேராக போய் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோடையும் காங்கிரஸோடையும் சேர மாட்டாருன்னு நிச்சயம். அதனால் ஒரு நம்பகம் இல்லாத தலைவர். பிஜேபியை கூட நம்பிடலாம், இவர் வந்து நிதிஷ்குமார் ரொம்ப நம்ப முடியாது. இப்போ இருக்க சிலமையில் 2 பேரும் சண்டை போட்டு மொத்தமாக முடிக்க போகிறாங்க தான் நம்ம எண்ணம்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.